அவன் நம்மோடு இருக்கிறான் என்கிற வார்த்தையை திருக்குரான் சொல்கிறது. ஒஹுவ மஅக்கும் ஐனமா குந்தும். நீங்கள் விமானத்தில் பறந்தாலும், ஆகாயத்தில் பறந்தாலும், நீங்கள் கடலிலே கப்பலில் மிதந்தாலும், வீட்டுக்குள் இருந்தாலும், பெட்ரூமில் இருந்தாலும், யாரும் காணாத ரகசிய அறையில் இருந்தாலும் உங்களுடனேயே படைத்தவன் இருக்கிறான். திருக்குரான் பேசுகிறது. நான் கேட்கிறேன், என் கூட எங்க அண்ணன் இருந்தா கூட நான் தப்பு செய்யறதுக்கு பயப்படுறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருந்தா நான் கொஞ்சம் மாத்தமா நடக்க பயப்படுறேன். என் கூட என் மனைவி இருக்கும்போது கூட நான் கொஞ்சம் தவறான பார்வை பார்க்க கூட பயப்படுகிறேன். ஏதாவது நினைச்சு விடுவார்களோ, யாராவது ஒரு அந்நியால் நம்மளை பார்க்கும்போது நம்ம தப்பா நடந்துடக்கூடாது என்று யோசிக்கிறேன். காலமெல்லாம் உங்களை உருவாக்கி, உணவளித்து, உடையளித்து, வாழ்வளித்து, வளமளித்து, படுக்கிற போது தூக்கத்தை கொடுத்து, நீங்கள் மீண்டும் எழுந்திருக்க வேண்டும் என்று விழிப்பை கொடுத்து, உண்ண வைத்து, உண்ணும் போது அந்த உணவை உடலுக்குள் சேர்த்து, சேர்த்த உணவை எதில் இரத்தத்தில் கலக்க வேண்டுமோ அதை இரத்தத்தில் கலக்க வைத்து, எது கழிவாக்க வேண்டுமோ அதை கழிவாக்கி, எதை செரிமானமாக்க வேண்டுமோ ஆக்கி, செரிமானமான பின்னால் அதை கழிவை வெளியாக்குவதற்கு நான் முக்கிய நாளும் நான் நீண்ட நேரம் இருந்தாலும் என்னால் முடிவதில்லை. அதையும் அவன் வெளியாக்கி உங்களை ஒவ்வொரு நாளும் வளர்த்து 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 ஆளாக்கி உருவாக்கி வார்த்தெடுக்கிறானே, அவன் உங்களோடு இருக்கும் போது அவனுக்கு மாத்தமாக நடப்பதற்கு உங்கள் மனசு எப்படித்தான் உங்களை உத்தரவிட்டது? அது எந்த வகையில் நியாயம்?